நேபாளத்தை உலுக்கிய பெருவெள்ளத்தில் 57 தமிழர்கள் மாயமானதாக கூறப்பட்ட நிலையில் திருச்சி உறையூரை சேர்ந்த முத்துநாதன் மனைவி சிவரஞ்சனி உடன் சென்ற குழுவினர் ராணுவ முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தீபன் வழங்க கேட்கலாம். தீபன், முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் பவித்ரா. அதாவது நேபாளத்தின் ரசுவா மாவட்டத்தில் உள்ள போதே கோசி ஆற்றில் நேற்று ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கால் அங்கிருந்து 300க்கும் மேற்பட்டோர் பலியானதாக தகவல் முதல்வர் தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக 150க்கும் மேற்பட்டோர் பலி, நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் மாயமாக உள்ளதாகவும் அந்த நேபாள அரசு முதல்கட்ட தகவலை நேற்று தினம் வெளியிட்டிருந்தது. அதன்படி மாயமானவர்களில் 100க்கும் மேற்பட்டோர் இந்தியர்கள், 54 பேர் அமெரிக்கர்கள், 34 பேர் ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர்கள், 33 பேர் பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவர்கள் மற்றும் நேபாள சுற்றுலா வாரியம் தெரிவித்தது. 100க்கும் மேற்பட்ட நேபாளர்களும் மயமாகி இருப்பதாகவும் தகவல் வெளியாகியது. தொடர்ந்து மீட்பு பணியில் இந்திய அரசும் நேபாள அரசும் தொடர்ந்து தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்தவர்களின் தவித்து வரும் மக்களை மீட்கும் பணிகளையும் தொடர்ந்து அரசு செயல்பட்டு வருகிற நிலையில்தான் திருச்சியில் இருந்து 10க்கும் மேற்பட்டோர் அந்த நேபாளத்திற்கு சுற்றுலா சென்றதாக கூறப்படுகிறது. அந்த நிலையில் திருச்சி தில்லைநகர் பகுதியை சேர்ந்த வள்ளி நாயகி மற்றும் அவரது உறவினர்கள் நேபாளத்திற்கு சுற்றுலாவுக்கு சென்றுள்ளார்கள். அப்போது அங்கு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அவர்கள் சென்ற அந்த வேன் சிக்கியுள்ளது. அதில் 20 நபர்கள் இருந்துள்ளார்கள். அதிர்ஷ்டவசமாக அந்த வேனில் சென்றவர்களுக்கு உயிர் சேதம் ஏதும் ஏற்படாமல் அருகில் இருந்த ஒரு குன்றில் அந்த வேன் மோதி நின்றதால் அங்கிருந்து அந்த குன்றின் வழியாக அந்த 20 நபர்களும் உயிர் பிழைத்து அருகில் இருக்கக்கூடிய முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். அதே போன்றுதான் திருச்சி உறையூர் பகுதியை சேர்ந்த முத்துநாதன் மனைவி சிவரஞ்சனி மற்றும் அவருடன் சேர்ந்த உறவினர்கள் அந்த குழுவும் தற்போது பாதுகாப்பாக இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வள்ளி நாயகி மற்றும் அவருடன் சேர்ந்த உறவினர்கள் மற்றும் சிவரஞ்சன் கூட சென்ற நண்பர்கள், உறவினர்கள் அனைவருமே பாதுகாப்பாக இருப்பதாக அங்கு தங்க வைக்கப்பட்டுள்ள முகாமில் இருந்து தற்போது வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது ராணுவத்தின் மூலமாக அங்கு தங்க வைக்கப்பட்டுள்ளதற்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் மற்றும் உணவுப் பொருட்களும் வழங்கும் நடவடிக்கை ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் அங்கு இருக்கக்கூடிய முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள திருச்சி சேர்ந்தவர்கள் மற்றும் மற்ற மாநில சேர்ந்தவர்களை அங்கிருந்து உடனடியாக அவர்களின் சொந்த ஊருக்காக நாட்டிற்கு அனுப்புவதற்கான பணிகளை நேபாள அரசும் இந்திய அரசும் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது திருச்சியிலிருந்து புறப்பட்ட அந்த 10 நபர்களும் உயிர் சேதம் எதுவும் இல்லாமல் சேஃபாக இருப்பதாக அந்த அரசு தெரிவித்ததாக அவருடைய உறவினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக அவர்களை அங்கிருந்து தங்களுடைய உறவிடம் ஒப்படைக்கும் நடவடிக்கையில் விரைந்து ஈடுபட வேண்டும் என உறவினர் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி தீபன்.